ஹல்லேலூயா. குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினாலே ஏதோ ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசித்து தொடருகிறோம். நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்களையும் தேவனோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கைகளையும் மறவாதிருக்க வேண்டும். அவர் அருளியிருக்கிற வாக்குத்தத்தங்களையும், அவர் அருளியிருக்கிற சகாயங்களையும், அவர் அருளியிருக்கிற கிருபையையும் அலட்சியப்படுத்தாதபடிக்கு தினமும் அவருடைய சாட்சிகளாக முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கிறதற்கு நமக்கு அவசியம் அவருடைய வார்த்தை தான் என்பதனாலே வாருங்கள், அவருடைய வாக்கியங்களை நாம் தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் நம்பிக்கையோடு இருப்பதற்கு, புதிய வருடத்திலே புதியவைகளோடு விசுவாசமும் ஜெபமும் உள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல உமக்குள் வாழ்வதற்கு ஆயத்தப்படுகிறவர்களாக வாழ கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை கடந்து 1ஆம் தேதியையும் கடந்து புது வருடத்திற்குள் நுழைந்து ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக்கொண்டு ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டோம். இப்ப கூட சொல்லலாம் ஹாப்பி நியூ இயர்னு. முதல் தடவையா நீங்க இந்த புது வருஷத்துல முதல் தடவையா எப்போ நீங்க சந்திச்சுக்கிட்டாலும், யாரை சந்திச்சுக்கிட்டாலும் ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருந்தா அது தேவையில்லையே தவிர, இந்த புது வருஷத்துல முதல் தடவையா வேற யாரையாவது நீங்க சந்திக்கிறீங்கன்னா தாராளமா ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். சொன்னா மட்டும் போதாதுங்க, அந்த ஹாப்பினஸ் நாம கொண்டு இருக்கணும். திடீர்னு அப்படியே ஆர்ப்பரிச்சுட்டு அதோட அமைதலாம் இருக்கிறது இல்லைங்க. தேவனோடு கூட ஐக்கியத்தை தொடர்ந்து புதிய காரியங்களை அனுபவித்து தொடர்ந்து கொண்டே இருக்கணும். சரி, இன்றைய வாக்கியத்திற்குள்ளாக நான் போகலாம். தேவனுடைய வார்த்தை கொரிந்தியர் கிடந்த 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேகர் கேட்டிருப்பீங்க. இந்த 2-3 நாட்கள்ல கூட இதே அடிப்படையிலான செய்தி நீங்க கேட்டிருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புறேன். கொரிந்தியர் கிடந்த 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, கவனிங்க, எல்லாம் புதிதாயின. ஒருவன், அதாவது யாரா இருந்தாலும், whoever it may be, கவனிங்க, யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், இந்த உலகத்துல எந்த மொழி, எந்த இனம் அல்லது எந்த தேசத்தை சார்ந்தவரா இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவரா இருந்தாலும், whether he is rich or poor or educated or uneducated, whatever it is, யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறோம். நம்முடைய பேக்ரவுண்ட் தேவனுக்கு அவசியமே இல்லைங்க. பழையவைகள் எல்லாவற்றையும் அவரே துடைத்து விடுகிறார். ஆண்டவரை நீ அறிந்து கொண்ட பிறகு உன்னை ஒரு புது சிருஷ்டியாகத்தான் அவர் பார்க்கிறார். பழையவைகளை நினைவுபடுத்தவே மாட்டார் அவர். நீ எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தாய், எவ்வளவு பாவங்கள் செய்தாய் என்பதெல்லாம் ஒருவேளை பிசாசு வந்து உனக்கு நினைவுபடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பானே தவிர, ஆண்டவர் மாத்திரம் அவைகளை ஒரு காலம் உனக்கு நினைவூட்டவே மாட்டார். அவரும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார். அவைகளின் விஷயத்திலே நம்மை மறுபடியும் தீர்ப்புக்குள்ளாக்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. சரி, நீங்க ஆண்டவராக இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டு இருக்கீங்களா? வாட்ச் நைட் சர்வீஸ்ல நீங்க பங்கெடுத்துக்கிட்டப்போ உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்தீங்களா? புது வருஷத்துக்குள்ள தேவனுக்குள்ளான தீர்மானங்கள் எடுத்திருக்கீங்களா? பழையவைகள் வேண்டாம் ஆண்டவர், எனக்கு புதுமையோடு கூட உம்முடைய சாட்சியாக நான் வாழ வேண்டும், உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்களா? இது வரைக்கும் கேட்கலையா? இப்ப கூட கேட்கலாம், இன்னைக்கு கூட கேட்கலாம், இப்பவே நீங்க ஜெபம் பண்ணலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற போது நாம புது சிருஷ்டிகளாகி விடுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு புதிய இருதயத்தை அருளிச் செய்வார். இருதயம்தான் எல்லாவற்றுக்கும் மையமாயிருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் சாதாரண மனிதனாக கெட்ட யோசனைகளாயிருக்கிறது. எல்லா பாவமுமே இருதயத்துல தான் ஆரம்பிக்குது. அங்கதான் அது டெவலப் ஆகுது, அங்கதான் அப்படியே வளர ஆரம்பிக்குது. யோசனைகளுக்குள்ளாக இறங்கி அது நம்முடைய கிரியைகளுக்குள்ளாக நம்மை
அடிமைகளாக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளாக எடுத்துச் சென்று விடுகிறது. இயேசு கிறிஸ்து எங்கே உன்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அந்த மையத்தில், அந்த இருதயத்தில். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏற்கனவே நீங்க தந்திருக்கணும். தராம இருந்த ஒருவேளை இப்பவாவது பூரண இருதயத்தோடு இந்த அனுதின தியானம் முடிந்த உடனே, இதோ ஆண்டவர், என் இருதயத்தை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. சும்மா மேலோட்டமா நம்மளை சரி செஞ்சுக்கிறதால எந்த பிரயோஜனம் இல்லை. நான் இனி குடிக்க மாட்டேன், இனி போய் பேச மாட்டேன், இனி எந்த நியாயமும் செய்ய மாட்டேன், இனி சர்ச்சுக்கு ஒழுங்கா போவேன், அப்படி நிறைய தீர்மானம் எடுப்போம். ஆனால் நிலையில் இருக்கக்கூடிய பலன் நமக்கு இல்லையே. அந்த பலன் உள்ளுக்குள்ள இருந்து வர வேணும்ல. உன் இருதயத்தில் ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் உன் இருதயத்தை தம்முடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்காம பரிசுத்தம் இல்லாத இருதயத்தில் அவரால் வாசம் பண்ண முடியாதே. எனவே உன் இருதயத்தை அவருக்கு கொடுத்து அவர் சரி செய்து விடுவார். அதுதான் பார்க்கிறோம். புதிய இருதயத்தை உனக்கு அருளுவார், புதிய சுபாவத்தையும் நமக்கு அவர் அருளுவார். எஸ், வருடங்கள் கடந்து போனாலும் என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்னு சொல்ற எத்தனையோ பேர் நம்ம மத்தியில் இருக்கீங்க இல்லையா? வாட் இஸ் தேர்? புதிய வருஷம் வந்தா என்ன, எனக்கு அதுல என்ன இருக்கு? கேலண்டர் மாறி இருக்கு, அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு, என்னுடைய நிலைமை ஸ்தானம் என்ன மாறி இருக்கு அப்படின்னு சும்மா சோர்ந்து போறவங்க நிறைய பேர் உண்டு. இல்லைங்க? இல்ல இல்ல, தேவன் ஆசீர்வதித்தால் உன் தீங்கெல்லாம் நன்மையாய் மாறிவிடும், சாபமெல்லாம் ஆசீர்வாதமாகிவிடும். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கும். நீ எங்கே தோற்று போயிருக்கிறாயோ அங்கே நீ ஜெயத்தை காணும்படியாக, நீ எதிலே பலவீனமாயிருக்கிறாயோ அதிலே பலப்படும் விதமாக ஆண்டவரை சார்ந்த இந்த புதிய வருடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் அர்ப்பணிச்சுப்பார். நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். உனக்கு ஜெயத்தை அருளுவேன், உன் பட்சமாய் நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னவர். ஏசப்பா நம்மை தம் உயிரே தருகிற அளவுக்கு நேசித்த தேவன். நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண்டவர். நம்மை சுத்திகரிக்கிறதற்கு, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு வேறு எந்த முயற்சியும் உதவாதது என்று உணர்ந்து, இந்த உலகத்தில் எந்த டிட்டர்ஜென்ட்டும் நம்மை சுத்திகரிக்காது என்பதை அவர் நினைத்து நம்முடைய மேலான இரத்தத்தை தந்து நம்மை மீட்டுக் கொண்டார். மறந்து போயிடக்கூடாது. நான் கழுவப்பட்டிருக்கிற நபராயிருக்கிறேன். நான் ஒரு புது சிருஷ்டி. இன்னைக்கே தேவனுக்கு முன் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த புதிய வருஷத்துல பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய யோசனைகள் வேண்டாம், பழைய நிலைமை வேண்டாம். அதே தரித்திரம், அதே உற்சாகமின்மை, அதே சோர்வு தேவையில்லைங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையாக இந்த வருஷம் இருக்க வேண்டும் என்று உன்னை உயர்த்தி அபிவிருத்திக்குள்ளாக நடத்தவே தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய துணை வேண்டும், என்னை மாற்றுங்க, என் உள்ளுக்குள்ளிருந்து என்னை மாற்றுங்க. என்னுடைய எண்ணங்கள், என் யோசனைகள், என் பேச்சு, என் வாழ்க்கையில் ஒரு புதுமையை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற விதத்தில் பரிசுத்த ஆவியின் கிரியைகளை எனக்குள் நடத்துங்க ஆண்டவர். என்ன மன்றாடுங்க. இதுக்கு மேல தாமதிக்கவே வேண்டாம். நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன. புது வருடத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். பழையவைகளெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டே போகிறவர்களா இல்லாமல் பழையவைகளை ஆண்டவரின் பாதத்திலேயே விட்டுவிட்டு அவர் அருளுகிற புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எல்லாம் புதிதாயின. ஒரு தடவை ஜவஹர்லால் நேரு என்ற நம்முடைய தேச தலைவரும் பிரதமருமாயிருந்த அவருடைய வீட்டுக்கு யாரோ ஒரு மந்திரி வந்தாங்களாம். அவர் வந்ததிலிருந்து ஏதோ ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. என்னதுன்னு பார்க்கும்போது அந்த மந்திரி அணிந்து வந்திருந்த அவருடைய சாக்ஸ், அது கொஞ்சம் வேர்த்து வேர்த்து, காலெல்லாம் வேர்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் உணர்ந்துகிட்டு நேரு போய் புது சாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்தாராம். அவங்க 2 பேரும் கார்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்ல திரும்பவும் அதே வாசனை வந்ததுனால அவர் வாயை திறந்து கிட்டார், ஏங்க நான் கொடுத்த புது சாக்ஸை போட்டுக்கலையா? அதைத்தான் போட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, புது சாக்ஸை போட்டதை கூட காமிக்கிறீங்க, ஆனால் இன்னும் அந்த பழைய வாசனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னாரா. அதோட அந்த பழைய சாக்ஸை என்ன பண்ணீங்கன்னு கேட்டப்போ, இதோ எங்கிட்ட தான் இருக்குன்னு பாக்கெட்ல இருந்து அதை எடுத்தாரா. பழையத நாற்றம் வீசிக்கொண்டிருந்ததை தூக்கி வீசாம புதுசை வாங்கி மாட்டிக்கிட்டு பழச பாக்கெட்ல வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனங்க? அதே மாதிரி இதுக்கு முன்னால வெளியரங்கமா செஞ்ச பாவங்களை இப்ப ரகசியமா செஞ்சுக்கிட்டு நான் மாறிட்டேன் அப்படின்னு
சொல்றவங்க கூட சிலர் இருக்காங்க. இதுக்கு முன்னால எக்கச்சக்கமா தப்பு பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் தப்பு மட்டும்தான் செய்யறேன், எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏசு அருளுகிற மாற்றம் அப்படி ஏனோதானோங்கிற மாற்றம் இல்லைங்க. பாதி பாதியான மாற்றமா இருக்காது. நீ உண்மையாகவே ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை கொடுத்து விட்டால் நீ ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறாய். பழையவைகள் ஒளிந்து போய்விடும், எல்லாம் எல்லாம் புதிதாயின. அந்த புதுமை, அந்த ஃப்ரெஷ்னஸ் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நமக்கு எல்லாமே இஷ்டம். புது வீடு, புது ட்ரெஸ் எல்லாம் இஷ்டம் தானே. என்னங்க, புதியவைகளை எப்பவுமே விரும்புவோம். ஆனா புது இருதயத்தை நீங்க விரும்புறீங்களா? புது வாழ்க்கையை நீங்க விரும்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கையை அனுதினமும் அனுபவிக்க முடியும். அனுதினமும் புது நடத்தையை உனக்குள் எல்லோரும் பார்ப்பார்கள். வளர்ச்சியை காண முடியும். உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை காண முடியும். உனக்குள்ளே தினந்தோறும் வளர்ச்சியை காண முடியும். ஏசு, எனக்கு அந்த மாதிரியான வருஷம் வேணும் ஆண்டவரே. மறுபடியும் அழுகையோடும் புலம்பலோடும் சண்டைகளோடும் வாக்குவாதங்களோடும் குற்றம் சுமத்துதலோடும் பலவீனத்தோடும் சோர்ந்து போகின்ற வாழ்க்கை இனிமேல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மையே பற்றிக் கொள்கிறேன், எனக்கு உதவுங்க ஆண்டவரே என்று நீ ஜெபிப்பாய் என்றால் தேவன் அற்புதங்களை நடத்துவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். புது சிருஷ்டி. எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, அதேபோல எல்லாமே புதிதாயின. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஆண்டவரே. என்னை ஒரு புது சிருஷ்டியாய் ஆக்குங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து என்னுடைய யோசனைகள், என் சிந்தைகள், என் செயல்கள், என்னுடைய பேச்சு தேவனுக்குரியவைகளாக, பரிசுத்தமானதாக, உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் விதத்தில் புதிய இருதயத்தால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவரை நாம் கேட்கலாமா? நீங்கள் குடும்பமாக கூட ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. மனைவி, கணவன், பிள்ளைகள் என்று தினந்தோறும் நாங்கள் இது முதற்கொண்டு டிவி முன்னால் உட்கார்ந்து கொண்டு அதை மாத்திரமே பார்த்து கொண்டு ராமல் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். குடும்ப ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரையே சேவிப்போம், அவரையே துதிப்போம், அவருடைய ஆலயத்திற்கு செல்லுவோம். காலையும் மாலையிலும் தேவனுடைய வார்த்தைகளால் எங்கள் இருதயத்தை நிரப்பிக்கொள்வோம். எங்கள் மனசாட்சியை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவோம். கோபதாபங்கள் சூரிய அஸ்தமானம் வரைக்கும் இருக்க விடாதபடி அவ்வப்பொழுது அவற்றை சரி செய்து கொள்ளுவோம். எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டு எங்களை சுற்றியிருக்கிற உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லுகிற விதத்தில் புதிய வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்கப்பா. குடும்பமாக எங்களை ஆசீர்வதிங்க ராஜா என்று நாம் மன்றாடினால் நம்முடைய குடும்பங்கள் பரலோகத்திற்கு அடையாளமாயிருக்க வேண்டும். அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை இந்த பூலோகத்திலேயே நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவரே, என்னில் அன்பு கூர்ந்து என் பாவங்களெல்லாம் மன்னித்து எனக்கு ஒரு புதிய வருஷத்தை அருளியிருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா என்று ஆண்டவரிடத்தில் சொன்னீங்களா? எத்தனையோ பேர் இந்த புது வருடத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் இந்த உலக யாத்திரையை முடித்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையால் தான் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், புதிய வருடத்திற்குள்ளும் பிரவேசித்திருக்கிறோம். அவருக்கே நாம் துதி செலுத்துவோம். பழைய வார்த்தைகள், கெட்ட கெட்ட வார்த்தைகள், பழைய கோபதாபங்கள், இந்த பழையவைகள் எல்லாம், அதாவது புளித்தது கொஞ்சம் இருந்தா கூட புதுசு எல்லாத்தையும் புளிக்க வச்சிரும். நம்ம எள்ளளவு கூட பழைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் தராமல் புதியவற்றிற்காக ஆண்டவரை பற்றிக் கொண்டு கேட்டால் அவர் அபிஷேகம் செய்வார். அவர் நம்மை ஒளிபர பண்ணுவார். அவருடைய வெளிச்சத்துக்குள் நாம் நடக்கிற போது அமைதலோடும் ஆசீர்வாதத்தோடும் நம்மால் தொடர முடியும். நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் லைவ் சாட்டில் வந்து உங்கள் பெயர் விவரங்களை பதிவிடுங்கள். உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் 8939801234 என்ற நம்பருக்கு அவ்வப்பொழுது தெரியப்படுத்திக் கொண்டே இருங்கள். நாங்கள் பட்சமாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். புதிய வருடத்திற்குள் வந்திருக்கிற நாங்கள் இனி பழைய வாழ்க்கையை வாழாமல் பழையவைகள் எதையும் இந்த புதிய வருடத்தில் நாங்கள் தொடராதபடிக்கு எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படிகளை விட்டுவிட்டு உம்முடைய புதிய அபிஷேகத்தோடு இந்த புதிய வருடத்திலே நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க என்று அவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாமா? வாருங்கள். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நேரத்திலும் ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. புதிய வருடம் வந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் இல்லாமல் புதிய வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டேன் என்ற சந்தோஷத்தோடு இந்த உறுதியோடு இந்த புதிய வருடத்திற்குள் நுழைகிறோம் என்ற உணர்வோடு கூட நாங்கள் ஆண்டவரே புதிய அபிஷேகத்தோடு புதிய வாழ்க்கைக்குள்ளாக பழையவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களாக
ஆண்டவரின் மகிமை இந்த உலகத்திற்கு எங்கள் வாழ்க்கையின் மூலமாக பிரகாசிக்க பண்ணும்படியாக உம்முடைய அபிஷேகத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. இந்த 2024 வருடத்தில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும்படியாக நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்து உம்முடைய திட்டங்களை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா நிறைவேற்பட்ட நோக்கத்தோடு எங்களை ரட்சித்தீர். எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அருளியிருக்கிறீர், புதிய ஆசீர்வாதங்களை அருளியிருக்கிறீர். அந்த திட்டங்களை எல்லாம் தின தியானத்தில் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் ஏகசிந்தையோடு இருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிறைவேறும்படி உதவி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எந்த ஊரிலிருந்து பார்க்கிறீர்கள் மற்றும் உங்கள் பெயர் விவரம் எல்லாவற்றையும் லைவ் சாட்டில் பதிவிடவும் மறவாதிருங்கள். உங்களை நினைத்து ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கவும் ஆண்டவரை துதிக்கவும் அது ஏதுவாக இருக்கும். இந்த புதிய வருடத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு நாம் முன்னேறும்படியாக தேவனுக்குள்ளாக பலப்படலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த விஷயத்தை அறிவியுங்கள். ஊழியத்தை குறித்த விவரங்களுக்கு 8939393939 என்ற நம்பருக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அல்லது 8939801234 என்ற நம்பருக்கு வழக்கம் போல் நீங்கள் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி தேவையான விவரங்களையும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே பெற்றுக்கொள்ளவும் முடியும். தேவன் தம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களோடு இந்த புதிய வருடத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்று ஜெபத்தோடு கூட உங்களை வாழ்த்துவது உங்களுக்காக தேவ வார்த்தையை தரும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அன்பான தேவனுடைய எளிய ஊழிய காரணமாகிய உங்கள் சகோதரன் ஜெயபால். நன்றி.